Hi viewers, நம்ம எப்பொழுதுமே ஸ்பெஷல் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ரெசிபி தான் பண்ணுவோம். அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பண்ணி காட்டுவோம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வீட்ல சில ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் இருக்கும். அது நிறைய பேர் மறந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சப்பாத்திக்கு பண்ற ஒரு சிம்பிளான ஒரு குருமா தான். ஒரு 5 ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா பண்ணிடுற ஒரு குருமா. வீட்ல உங்க கிச்சன்ல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அது ஊறிட்டு இருக்கிறப்பவே ஒரு குருமா பண்ணி குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல ரெண்டையும் முடிக்கிற மாதிரி ஒரு டிஷ் தான் அது. ஸோ ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு அருமையான சப்பாத்தி குருமா. ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்கர். ஒரு ஈஸியான புல்கா ஒரு ட்ரை சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம சேனல்ல ஒரு ரொம்ப பாப்புலர் வீடியோ, மோர் தென் 1 மில்லியன் வியூஸ் வாங்கின வீடியோ அது. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி மேலேயும் கொடுத்துருக்கேன் லிங்கை. ஸோ உங்களுக்கு அது பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கற்றுங்க. ஸோ அந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அது நமக்கு ஊறிட்டு இருக்கிறப்பே இந்த குருமாவை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். எப்பொழுதுமே சிம்பிளான ஒரு குருமா பண்ணணும், ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைட்டாக கொஞ்சம் மாற்றி பண்ணுறப்போ அது ரொம்ப ஸ்பெஷலாக வரும். அதனால் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்றைக்கி நான் அரைக்கிறதுக்கு கசகசா சேர்க்குறேன், அந்த பாப்பி சீட்ஸ். ஏன்னா இது ரெண்டுமே அந்த குருமாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மவுத் ஃபீல், டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு குக்கிங் போயிடலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், இது தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போதும். அந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக நமக்கு சூடாகிட்டு இருக்கிறப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, லைட்டாக நமக்கு அந்த கடுகு நமக்கு பொரிஞ்சு வரப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நீளமாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், நம்ம வெங்காயம் நமக்கு இந்த பாதி வதங்கி வரப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, இது என்ன பண்ண ஒரு டைஸ்ட், அதாவது ஒரு ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு 1 ல இருந்து ஒரு 1.5 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சைஸ் நம்ம அந்த தக்காளி போடுறப்போ ஃபுல்லாக வதங்காது. பட் அந்த குருமா மேலே அந்த லைட் ஒரு எல்லோ கலர் தான் அந்த குருமா நம்ம அவுட்புட் எடுப்போம். அப்போ அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது. ஸோ அது லைட்டாக வதங்கிட்டு இருக்கிறப்பே நம்ம இதுக்கு தேவையான விழுது, அதாவது அந்த பேஸ்ட் என்னென்னு அரைச்சிடலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் என்னென்னு எடுத்துக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான தேங்காய், அதே மாதிரி ஒரு சின்ன கை அளவுக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 மிளகாலேருந்து ஒரு 3 மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக கொஞ்சோண்டு ஒரு சோம்பு இதை சேர்த்துட்டு இதோட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஊற வச்சிருக்கிற கசகசா நல்லா ஊறி இருக்கு. ஸோ இதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை இப்போது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைக்கிறோம். எந்த ஸ்டேஜில் இதை நம்ம சேர்த்து இது ஒரு பர்ஃபெக்டான டிஷ்ஷாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஸோ இப்போ நல்ல ஒரு வாட்டி வதங்கி, அதாவது ரொம்ப அந்த வதங்க வேணாம், ஜஸ்ட் அந்த ஓரளவுக்கு சாட்டே பண்ணுறோம், அந்த அளவு நல்லா வதங்கி. அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் நல்லா வதங்கல, பட் ஸ்டில் அந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நமக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம், அது எல்லாமே திக்னிங் ஏஜென்ட் தான். அதனால் நம்ம தண்ணி சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கொதிக்க விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சூடு ஆகிட்டு இருக்கிறப்பவே நமக்கு நல்ல திக் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் இது நல்ல ஒரு கொதி நல்ல ஒரு வாட்டி எல்லாம் ஒன்றா நம்ம உப்பு எப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் என்னென்ன தேவையோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு காரப்பொடியோ எந்த மசாலா பொடியோ எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம இதுக்கு தேவையான ஃபுல்லான ஒரு ஃப்ளேவரையே இந்த பாப்பி சீட்ஸ், அதே மாதிரி இந்த கருவேப்பிலை, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் உப்பு பத்தலை, லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஸோ
இப்போ அது நல்லா கொதிச்சு வருது. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அது நல்லா கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கிறப்பே நல்ல நமக்கு அந்த வெந்த வாசம் தெரியும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும். ஏன்னா அதில் கசகசா சேர்த்துருக்கோம். அதனால் அது நல்ல குக் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன சேர்க்குறோம் அப்படின்னா பொடியை வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி, ஃபைனலாக ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு வாசனைக்காக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் குருமா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாம். குயிக்கான ஒரு ரீகேப். இந்த சிம்பிளான டிஷ்க்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா செஞ்சுருக்கோம். அதே மாதிரி கசகசாவும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதேமாதிரி அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கோம், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த தக்காளி வந்து ரொம்ப சின்னதாக வெட்டாமல் கொஞ்சம் பெருசாக வெட்டி நம்ம வதக்குனதுனால தக்காளியும் நமக்கு மேலே அழகாக தெரியுது. அது ஒரு கார்னிஷ் மாதிரி இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லான டேஸ்டியான குருமா. பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் தம்ஸ் அப் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.